ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபைனலாக பார்த்தோன்னா நம்மளோட வான்கோழி பார்த்தோன்னா முட்டை பொரிச்சிருச்சு. ஸோ அது கீழே பார்த்தீங்களா, இதான் பார்த்தோன்னா வான்கோழி குஞ்சு. ஸோ நிறைய பேர் இது பார்த்துருக்க மாட்டீங்க வான்கோழி குஞ்சு எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் பார்த்தோன்னா வான்கோழி குஞ்சு. ஸோ நான் பெருசாக இருக்குன்னு நினச்சேன் முட்டை பொரிச்சோன்னே. ஆனால் பார்த்தோன்னா இதுவும் பார்த்தோன்னா நம்ம கோழி மாதிரியே வந்து சின்னதாக தான் பொரிச்சிருக்கு. இது வருங்க, இதுதான் பார்த்தோன்னா அதோட அப்பா பாதுகாப்பாக இருக்குன்ட்டு சுற்றிட்டே இருக்குது வருங்க. அந்த குஞ்சுகளோட பாதுகாப்பு முடிச்சு பிடிச்சி கொத்துது வருங்க. ஸோ இதனால தான் பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வந்து மோஸ்ட்லி பார்த்தோன்னா இந்த ட்ரம்முக்குள்ளேயே பார்த்தோன்னா விட்டுருவோம். ஸோ இப்போ படுத்துட்டு இருக்குது ட்ரம்மு, அதை வந்து நிற்க வச்சுருவோம். கோழி குஞ்சு இந்த கோழியெல்லாம் உள்ள விட்டு நிற்க வச்சுருவோம். ஸோ அப்போ தான் பார்த்தோன்னா வந்து இந்த கோழி டிஸ்டர்ப் பண்ணாது. அது போக பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்மகிட்ட கொஞ்சம் கலர் கோழிகளும் இருக்குது. இதை பார்த்தோன்னா கலர் கோழி வளர்ந்து பார்த்தோன்னா வெள்ளைக்கோழி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தோன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குன்ட்டு பார்த்தோன்னா மேக்ஸிமம் இந்த ட்ரம்முக்குள்ளே தான் இருக்கும் கோழி குஞ்சுங்க. சாயங்கால நேரத்தில் மட்டும் பார்த்தோன்னா வந்து திறந்துட்டுருவோம். டோட்டலாக பார்த்தோன்னா 5 வச்சோம் முட்டை. ஸோ 5 போட்டுச்சு. அதில் பார்த்தோன்னா ஒரு முட்டை பாதியிலே காணும். இப்போ பார்த்தோன்னா 4 மட்டும் தான் பார்த்தோன்னா இருந்துச்சு. அந்த 4ஐயும் பார்த்தோன்னா கரெக்டாக பொரிச்சிருச்சு. இதையே வெளியே வெளியின்னு பார்த்தோன்னா பகல் நேரத்தில் விட்டால் பார்த்தோன்னா இது மாதிரி தான் கோழிங்க இருக்குது பார்த்தீங்களா, குஞ்சு அங்கே இருக்குது. அந்த சமயத்தில் பார்த்தோன்னா வந்து காக்காய்க்கு இது வந்துருந்துச்சுங்க. டக்குன்னு மரத்தை வந்து டப்புன்னு பிடிச்சிட்டு போயிடும். ஸோ அதனால தான் பார்த்தோன்னா வந்து இது கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் பார்த்தோன்னா வந்து இந்த ட்ரம்முக்குள்ளேயே வச்சிடல அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஆனால் தீனுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தோன்னா டெய்லி சாயங்கால நேரத்தில் பார்த்தா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அவுத்துட்ருவோம் அந்த கோழி குஞ்சுகளை. அது பார்த்திங்கன்னா போய் ஏதாவது பொறுக்கிட்டு வந்துடும். நைட் நேரத்தில் இந்த ட்ரம்முக்குள்ளே தான். இப்போ நான் ட்ரம் படுக்க வச்சுட்டு பார்த்தீங்களா, வான்கோழி உள்ளே போயிடுச்சு. ஸோ அப்போயே ட்ரம்மை பார்த்தோன்னா மேலே தூக்கி விட்டுருவேன். ஸோ கோழி பார்த்தோன்னா உள்ளே இருக்கும். பகலில் பார்த்தோன்னா வந்து இதே மாதிரி ட்ரம்மை சாய்ச்சி விட்டால் கோழி பார்த்தோன்னா வெளியே வந்துடும். சில நேரத்தில் சாய்ச்சி விடாமல் இப்போ தான் மேலே பறந்துட்டு வந்துடும். ஸோ மழை பெஞ்சால் அப்போ தான் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தோன்னா கரெக்டாக ஷெட்டு கீழே பார்த்தோன்னா ட்ரம்மை வச்சிட்டோம். ஸோ இந்த வான்கோழி பார்த்தோன்னா வந்து இது அப்பா வான்கோழி பார்த்துக்குன்னு பார்த்தோன்னா பிடிச்சி கொத்திட்டு இருக்குது. அதை பிடிச்சி இருக்கேன் இப்படியே பண்ணிட்டு இருக்கு. பக்கத்தில் போனால் பார்த்தோன்னா பிடிச்சி தலையை பிடிச்சி கொத்திடுது. ஸோ சின்ன குஞ்சுக்களை அதனால் பார்த்தா ஒரு கொத்துக்கே பார்த்தோன்னா வந்து மயக்க வந்து படுத்துக்குதுங்க. இங்கே வருங்க, இல்லை ஆல்ரெடி ஒன்று இருக்குது. அதை வெளியே கூட்டிகிட்டு வரக்கா பார்த்தோன்னா என்னென்ன பண்ணிட்டு இருக்குது உள்ளே போய். ஸோ நம்ம வான்கோழி டிஸ்டர்ப் பண்ணுறதுல பார்த்தோன்னா முக்கியமான இவ தான். இப்போ பார்த்தோன்னா வந்து வர ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோன்னா பொரிச்சிருவோம். வர ஞாயிற்றுக்கிழமை இதை பொரிக்கலான்ட்டு பிளானிங் இருக்கிறோம். பாருங்கள், பார்க்கத்தான் பார்த்தோன்னா அமைதியாக இருப்பேன். இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா கொத்திடுவான். என்ன பண்ணால் என்னையே பிடிச்சி நான் அசால்ட்டாக நேரத்தில் பார்த்தோன்னா பறந்து வந்து கொத்தி விட்டுருவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து ஒவ்வொரு நேரத்துலாம் பார்த்தோன்னா வந்து இதை அப்படியே எடுத்து கறி கடையில் கொடுத்து சுத்தம் பண்ணிடலான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வான்கோழி குஞ்சு என்ன திங்குன்னு பார்த்தோன்னா வந்து இந்த கீழே இருக்கிற நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது பூச்சி, அரிசி மாவு இது மாதிரி இருக்க சாப்பிட்டுக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வச்சு வளர்த்துறேன்னா அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கடையில் அந்த ஸ்டார்டர்னு சின்ன சின்னதாக இருக்கும் கோழி தீவனம். ஸோ அதவே பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுத்துலான்ட்டு இருக்கிறேன். அதுபோக பார்த்தீங்கன்னா இது முட்டை பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 28 நாள் ஆச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தீங்கன்னா வான்கோழி வளர்க்குறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 28 நாளில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் சொன்னார் பொரிச்சிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொரிச்சிருச்சு. இத்தனைக்கும் பார்த்தோன்னா வந்து இது வந்து மலைக்குள்ளே தான் பார்த்தோன்னா வந்து அடை வச்சுருந்துச்சு. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா மசாலா புல்லு கடைசியில், அங்கே தான் பார்த்தோன்னா வந்து மலைக்குள்ளே தான் இருந்துச்சு. அப்பவும் பார்த்தோன்னா வந்து முட்டை எதுவும் ஆகலை, பொரிச்சிருச்சு எல்லாமே. ஓகே, இப்போ நான் அந்த குஞ்சுகளை கொஞ்சம் உள்ளே விட்டுட்டு இதை அப்படியே ட்ரம்மை மேலே தூக்கி விட்டுறேன். இல்லைன்னா பார்த்தோன்னா இதுவே பார்த்தா கண்மணி கொத்திட்டு இருக்கேன். ஸோ அதனால் பார்த்தோன்னா வந்து நான் இது நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கெல்லாம் இந்த வெள்ளைக்கோழி இதெல்லாம் பார்த்தோன்னா கொத்துச்சுன்னா அவ்வளோதான் கொன்னே விடும். ஸோ அதனால் உள்ளே விட்டுருவோம்.